வெல்கம் டு கல்வி ஐஏஎஸ் அகாடமி யூடியூப் சேனல். ஆன்லைன் ஃப்ரீ தமிழ் சீரீஸில் நம்ம இன்றைக்கி ஆர்ஆர்பி என்டிபிசி எக்ஸாமுக்கான ஜென்ரல் ஜிகே ஏரியா பார்க்க போகிறோம். பொதுவாகவே உங்களுடைய எக்ஸாமில் ஜென்ரல் ஜிகே தான் முக்கியமான ரோல் ப்ளே பண்ண போகுது. ஜென்ரல் ஜிகே உங்களுக்கு இம்பார்ட்டண்ட்டாக தெரியணும், அதே மாதிரி கரண்ட் அஃபேர்ஸும் ரொம்ப முக்கியமாக தெரியணும். ப்ளஸ் அஸ் யூஷுவல் உங்களுக்கு ரீசனிங்லையும் மேக்ஸ்லையும் அடிக்குவேட் நாலேஜ் இருக்கணும். ஸோ நம்ம ஜென்ரல் ஜிகேயில் முக்கியமான கொஷின்ஸ் எல்லாம் பார்க்கலாம். எக்ஸ்பெக்டட் ஏரியாஸில் இருந்து கவர் பண்ணி ஹிஸ்ட்ரியில் மட்டும் ஒரு 20 கொஷின்ஸ் வரைக்கும். ஓகே, இன்றைக்கான கிளாஸ். ஸோ பாருங்கள், இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க, ரொம்ப முக்கியம். ஃபஸ்ட்டு ஆன்ஷியன் ஹிஸ்ட்ரியில் ரொம்ப முக்கியமான ஏரியாஸ் பாருங்கள். ஹூ பில்ட் த இந்திரபிரசாத சிட்டி? ஓகே, இந்திரபிரசாத சிட்டி அப்படிங்கிறத யார் கட்டியிருக்கிறாங்க அப்படின்னு கேட்குறாங்க. பாண்டியர்கள். பேரை பார்த்து வச்சுக்கோங்க. கொஷின் உங்களுக்கு இங்கிலீஷில் இருக்குது, நான் உங்களுக்கு தமிழில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்திரபிரசாத சிட்டியை கட்டியவர்கள் யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா அது பாண்டியர்கள். அடுத்து பாருங்கள், விச் டைனாஸ்டி ரூல்டு இந்தியா டியூரிங் த குப்தா எம்பையர்? குப்தர்கள் காலத்தில் இந்தியாவை ஆண்டுகிட்டு இருந்த வம்சம் எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதுக்கான பதில் வகாடகா. ஓகே, வகாடகா வம்சம். பேரை பார்த்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஒன் பார்க்கலாம். ஹூ வாஸ் த ஃபவுண்டர் ஆஃப் த மௌரியன் எம்பையர்? மௌரியன் பேரரசை தோற்றுவித்தவர் யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா அது சந்திரகுப்த மௌரியர். உங்களுக்கு படிக்க ஈஸியாக இருக்கணுமே அப்படிங்கிறதுக்காக நம்ம ஒன்லைனரில் கொடுத்துருக்குறோம். வாட் வாஸ் த கேபிட்டல் ஆஃப் த விஜயநகரா எம்பையர்? விஜயநகர பேரரசின் தலைநகரம் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. விஜயநகரா. ஹம்பி அப்படிங்கிறது இதோடைய கேபிட்டலாக இருக்கும். ஸ்கூல் புக்கில் தான் கொடுத்துருப்பாங்க. ஹம்பியும் பக்கத்தில் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்ததாக, ஹூ ரோட் த புக் அர்த்த சாஸ்திரா? அர்த்த சாஸ்திரம் எனும் நூலை எழுதியவர் யார் அப்படின்னு கேள்வி கேட்டிருக்காங்க. ஸோ எழுதியவர் கௌட்டில்யர். கௌட்டில்யர்னாலும் விஷ்ணுகுப்தர்னாலும் ஒருத்தரை தான் மீன் பண்ணும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மிடிவல் இந்தியாவிலேருந்து ஒரு சில கொஷின்ஸ். மிடிவல் இந்தியா தான் ஸ்கிப் பண்ணுற ஏரியாவாக இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் இந்த 1 மார்க்ஸை பார்த்துட்டு வந்தீங்கன்னா ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த 1 மார்க் சீரீஸ் ரொம்ப முக்கியமானது, பார்க்கலாம். ஹூ ஃபவுண்டட் த டெல்லி சுல்தானேட்? டெல்லி சுல்தானிய பேரரசை உருவாக்கியவர் யார் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. குதுப்புதீன் ஐபக். பேரை பார்த்து வச்சுக்கோங்க. குதுப்புதீன் ஐபக். ஸ்லேவ் டைனாஸ்டி சொல்லுவோம்லையே, அடிமை வம்சத்தை தோற்றுவித்தவர். ஸோ குதுப்புதீன் ஐபக் பேர் முக்கியமானது. அடுத்தது பாருங்கள், விச் ரூலர் பில்ட் த தாஜ்மஹால்? ஷாஜஹானால் கட்டப்பட்டது தான் தாஜ்மஹால். ஹூ வாஸ் த ஃபவுண்டர் ஆஃப் த முகல் எம்பையர்? முகல் பேரரசை தோற்றுவித்தவர் யாருன்னு கேட்டிருக்கிறாங்க. பாபர். பொதுவாகவே பேரரசுகளை தோற்றுவித்தவர், பேரரசின் முதல் அரசர், கடைசி அரசர், இதெல்லாம் முக்கியமானது. அதெல்லாம் நம்ம இந்த செஷனில் கவர் பண்ணுவோம். வாட் வாஸ் த நேம் ஆஃப் த ஃபோர்ட் பில்ட் பை அக்பர்? ஒரு கொஷின் கேட்டிருக்கிறாங்க. அக்பரால் கட்டப்பட்ட கோட்டை எது அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. ஆக்ரா ஃபோர்ட். இது ஆல்ரெடி எக்ஸாம்ஸில் கேட்ட கொஷின் தான். ஆக்ரா ஃபோர்ட்டை கட்டினது யாருன்னெலாம் கேட்டிருந்துருக்காங்க. அக்பர். நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஹூ லீட் த பக்தி மூமெண்ட்? பக்தி மூமெண்ட்டை வழிநடத்தினவர் யார் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. சரியான பதில் ராமானந்தா. அடுத்தது பாருங்கள், மாடர்ன் இந்தியாவில் ஒரு 5 முக்கியமான கொஷின்ஸு. ஹூ லீட் த இந்தியன் ரெபல்லியன் ஆஃப் 1857? 1857 நடந்த இந்திய புரட்சியை வழிநடத்தினவர் யார், முன்னோடி யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா மங்கள் பாண்டே. பாரக்பூர் ரீஜன் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்த கொஷின், ஹூ ஃபவுண்டட் த இந்தியன் நேஷனல் காங்கிரஸ்? ஐஎன்சி சொல்கிறோம்லே, அந்த இந்திய தேசிய காங்கிரஸை தோற்றுவித்தவர் யாருன்னு கேட்டிருக்கிறாங்க. ஏஓ ஹியூம். முழு பெயர் பார்த்தீங்கன்னா ஆலன் ஆக்டேவியன் ஹியூம் அப்படின்னு சொல்லுவோம். ஹூ ரோட் த புக் இந்தியா ஸ்ட்ரகிள் ஃபார் இண்டிபெண்டன்ஸ்? இந்த கொஷின் ரொம்ப முக்கியமான கொஷின், நிறையா தடவை எக்ஸாம்ஸில் ரிப்பீட் ஆகிருக்குது. ஹூ ரோட் த புக் இந்தியா ஸ்ட்ரகிள் ஃபார் இண்டிபெண்டன்ஸ் அப்படின்னு கேட்டாங்கன்னா அது ஆர்சி மஜும்தார். நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், ஹூ லீட் த நான் கோஆப்ரேஷன் மூமெண்ட்?
நான் கோஆப்ரேஷன் மூமெண்ட்டை அதாவது ஒத்துழையாமை இயக்கத்தை வழிநடத்தினவர் யாருன்னு கேட்டிருக்கிறாங்க, மகாத்மா காந்தி. நெக்ஸ்ட் கொஷின், ஹூ வாஸ் த ஃபஸ்ட்டு கவர்னர் ஜென்ரல் ஆஃப் ஃப்ரீ இந்தியா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குது. ஸோ கவர்னர் ஜென்ரல் ஆஃப் ஃப்ரீ இந்தியா அப்படின்னு அந்த இடத்துல எதை மீன் பண்ணுறாங்கன்னு பாருங்கள், சுதந்திர இந்தியாவை மீன் பண்ணுறாங்க. சரியா, சுதந்திர இந்தியாவினுடைய முதல் கவர்னர் ஜென்ரல் யாருன்னு கேட்குறாங்க, மவுண்ட் பேட்டன் அவர்கள் தான் முதல் கவர்னர் ஜென்ரலாக இருப்பார். ஓகே, அடுத்து பாருங்கள், ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள், வாட் வாஸ் த நேம் ஆஃப் த மூமெண்ட் ஸ்டார்டட் பை மகாத்மா காந்தி இன் 1942. 1942 மகாத்மா காந்தி அவர்களால் துவங்கப்பட்ட இயக்கம் எதுன்னு கேட்குறாங்க, குவிட் இண்டியா மூமெண்ட். இதுவும் நிறையா தடவை எக்ஸாமில் கேட்டது தான். இந்த செஷன் நமக்கு கண்டினியூஸாக வந்துக்கிட்டே தான் இருக்கும். ரொம்ப முக்கியமான 1 மார்க்ஸ் எல்லாமே நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோஸ் எல்லாமே நீங்கள் தெளிவாக பார்த்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுடைய ப்ரிப்ரேஷன்ஸ்க்கு ரொம்ப முக்கியமானதாக இருக்கும். நீங்கள் மேக்ஸையும் ரீசனிங்கையும் மட்டுமே கவர் பண்ணுற நேரத்தில் ஜிகே மாதிரியான ஏரியாஸை விடுறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ நம்ம யூடியூப் சேனலில் இந்த ஜிஎஸ்ஐயும் நம்ம கவர் பண்ண போகிறோம், ஜிகேவும் கவர் பண்ணுவோம். ரீசனிங் அண்ட் மேக்ஸ் எல்லாமே ஒவ்வொரு செஷனாக வந்துகிட்டே தான் இருக்கும். நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், இதுவும் ஆல்ரெடி கேட்ட கொஷின் தான். ஹூ ஃபவுண்டட் த ஆசாத் ஹிந்த் ஃபௌஜ் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க, சுபாஷ் சந்திர போஸ். நெக்ஸ்ட் பாருங்கள், சால்ட் சத்தியாகிரகாவை வழிநடத்தினது யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க, மகாத்மா காந்தி. ஹூ ரோட் த புக் கீதா ரகசியா. ஸோ கீதா ரகசியம் அப்படிங்கிற இந்த புக்கை எழுதினது யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா பால கங்காதர திலக். நெக்ஸ்ட் கொஸ்டின், ஹூ வாஸ் த ஃபஸ்ட்டு விமன் டு பார்ட்டிசிபேட் இன் த இந்தியன் நேஷ்னல் மூமெண்ட். ஐஎன்எம்ல முதல்ல கலந்துக்கிட்ட பெண்மணி யாருன்னு கேட்குறாங்க, சரோஜினி நாயுடு. அடுத்ததாக வேர்ல்டு ஹிஸ்ட்ரி. இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஜிகேல கவர் ஆகிற ஏரியா இருக்குது, இதை நம்ம ஸ்கிப் பண்ண முடியாது, பார்க்கலாம். இதில் ஒரு முக்கியமான 5 கொஷின். ஹூ வாஸ் த ஃபவுண்டர் ஆஃப் த ரோமன் எம்பையர். அகஸ்டஸ் சீசர். ரோமன் பேரரசை தோற்றுவித்தவர் யாருன்னு கேட்டிருக்கிறாங்க, சீசர். நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். விச் ஈவெண்ட் மார்க்டு த எண்ட் ஆஃப் வேர்ல்டு வார் 1. ஸோ முதல் உலகப் போரை முடிவுக்கு கொண்டு வந்தது எது அப்படின்னு கேட்குறாங்க. இந்த ட்ரீட்டி பேர் ஆல்ரெடி எக்ஸாமில் கேட்ட ஒன்று தான், ட்ரீட்டி ஆஃப் வெர்சலஸ். பேரை பார்த்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். ஹூ வாஸ் த லீடர் ஆஃப் த சோவியத் யூனியன் டியூரிங் வேர்ல்டு வார் 2. 2ஆம் உலகப் போரின் போது ரஷ்யாவை வழிநடத்தினது யாருன்னு கேட்குறாங்க, ஜோசப் ஸ்டாலின். நெக்ஸ்ட் கொஷின், ஹூ டிஸ்கவர்டு அமெரிக்கா. உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு கொஷின் தான் இது. அமெரிக்காவை கண்டுபிடித்தவர் கிறிஸ்டோபர் கொலம்பஸ். நெக்ஸ்ட் கொஷின், விச் ரெவல்யூஷன் அக்யூர்டு இன் ஃப்ரான்ஸ் இன் 1789. ஃப்ரெஞ்சு ரெவல்யூஷன். ஃப்ரெஞ்சு ரெவல்யூஷனில் இருந்து தான் உங்களுக்கு பாலிட்டியில் லிபர்ட்டி, ஈக்குவாலிட்டி, ஃப்ரெட்டர்னிட்டி அப்படிங்கிற ஒரு 3 வார்த்தைகளை எடுத்திருப்பாங்க. அதையும் கூடுதல் இன்ஃபர்மேஷனாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இது எல்லாமே எக்ஸாமுக்கு ரொம்பவே முக்கியமான ஏரியா. ஆல்ரெடி கேட்ட கொஷினை பேஸ் பண்ணி இன்னும் கேட்க போகிற கொஷினை பேஸ் பண்ணி தான் இந்த செஷனில் இருக்குது. தேங்க்யூ அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.